ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் ஸ்பிரிட்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்படுற மாற்றங்கள் என்ன, புதிய வரவுகள் என்ன, செலவுகள் என்ன, எப்படி இருக்கும் இன்றைய நாள் அப்படிங்கிறத பற்றி ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் 12 ராசிகளுக்குமான இன்றைய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள், 12 ராசிகளுக்குமான இன்றைய ரீடிங் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கார்டாக வந்து மேஷம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு வந்து 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. அடுத்து ரிஷபம். ரிஷப ராசிக்கு 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. அடுத்து மிதுன ராசி 10 ஆஃப் வாண்ட்ஸ். அடுத்து சிம்ம ராசி கடகராசி 2 ஆஃப் வாண்ட்ஸ். அடுத்து சிம்ம ராசி நைட் ஆஃப் வாண்ட்ஸ். அடுத்து கன்னி ராசி ஏஸ் ஆஃப் கப்ஸ். அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்து விருச்சிக ராசிக்கு நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். டவர் கார்டு ரிவர்ஸ்டில் வந்திருக்கு. ஓகே, யாருக்கு டவர் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு? விருச்சிக ராசிக்கு வந்திருக்கு. விருச்சிக ராசிக்கு அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. அடுத்து மகர ராசிக்கு 5 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். கும்ப ராசிக்கு டெம்பரன்ஸ். மீன ராசிக்கு சேரியட். ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து புதிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு சொல்கிறது அதான், புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். புதுசாக வந்து வரவங்களால உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். இதனால் உங்கள் தொழிலையோ இல்லை உங்கள் வேலையிலையோ ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் திறமைகளை யூஸ் பண்ணி மற்றவங்க கூட டீம் ஒர்க்காக சேர்ந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் முன்னேறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் டீம் ஒர்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஆளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த டீமில் முக்கியத்துவம் பெறுற ஒரு ஆளாக இருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ரிஷபராசிக்கு 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களோட சுய நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஓன் ப்ராக்ரஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது தான் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்லுது. இன்றைக்கி வந்து இன்னைய நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் வந்து சில விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க. இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல பரிசாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஃபினான்ஷியல்ஸ் ரீதியாகவும் சரி, ஃபேமிலி வைஸும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து 10 ஆஃப் வாண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க வந்து நீங்கள் நிறைய பேர்டனை சுமக்கிறீங்க, நிறைய வேலை பளு, குடும்ப பாரம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சுமக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுத்துக்கிறீங்க. எல்லா வேலையும் உங்கள் தலைமையில் அள்ளி போட்டுட்டு செஞ்சுக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளேயும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீங்களே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் வந்துட்டு மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட நீங்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் 10 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு மூலயமா மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு வந்திருக்கு. 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். இதுதான் வந்து கடகராசிக்காரங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் டைமையும் நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கிட்டே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து சிம்ம
சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா நைட் ஆஃப் வான்ஸ். இந்த நைட் ஆஃப் வான்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 உற்சாகம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், சீக்கிரமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ஒரு புதிய தொடக்கம் வந்து இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் பயணம் ஏதாவது ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. உங்களோட கனவுகளை வந்துட்டு நீங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கனவு கண்டிருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து இன்றைக்கி ரொம்ப தைரியமாக நீங்கள் அதை வந்து அதில் இறங்கலாம் அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் வான்ஸ் சொல்லியிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும், அவசரப்படவே கூடாது அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் வான்ஸ் கார்டு மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கும், புதுசாக ஒரு அன்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் உங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு வலி, காயம், வேதனை இருக்குன்னா அதுக்கான மருந்து இன்றைக்கி கிடைக்கும். உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் டேவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அன்பு, இந்த மாதிரி பொறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு டேவாக இருக்குது. மற்றவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பீங்க, ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க, ஒர்க் பிளேஸ்லேயும் சரி ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் கன்னிராசிக்கான ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்கள் சைடில் எல்லாத்துலேயுமே தன்னம்பிக்கை வந்து வெளிப்படும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்கு குயின் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. நீங்கள் என்ன செய்ய நினச்சாலும் அதை வந்துட்டு முழு நம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பீங்க இன்றைக்கி அப்படிங்கிறதும் இன்றைக்கி ஒரு மெசேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பவர், உங்களை பார்த்து மற்றவங்க அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. உங்களோட சக்தியை நீங்களே இன்றைக்கி உணர்வீங்க அப்படிங்கிறது தான் குயின் ஆஃப் வான்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து நைட் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க, ரொம்ப வேகமாக முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறதா நைட் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் மூலயமா மெசேஜ் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாள் வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக ஓடும். நீங்கள் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. ஆனால் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ஒன்றுக்கு 2 முறை எல்லாத்தையும் யோசித்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ வந்து அவசரப்படாமல் ரொம்ப நிதானமாக இன்றைக்கி நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. அடுத்து தனுசு ராசி பார்த்தோன்னா டவர் கார்டு வந்து ரிவர்ஸ்டில் வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு நெருக்கடி, ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் இன்றைக்கி மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரிவுலாம் இருந்துச்சு அப்படின்னா, பிரிவு ஏற்பட்டு அது மனசை போட்டு விழிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி ஏற்கனவே நடந்த சில சம்பவங்களெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுக்காமல் நீங்கள் இன்றைக்கி வந்து ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ வந்துட்டு டவர் கார்டு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த டவர் ரிவர்ஸில் வந்திருக்குங்கும்போது ஒரு மாற்றத்திலேருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். மனசில் எதையுமே போட்டு அப்படியே அடக்கி வச்சுக்காமல் போட்டு புழுங்கிட்டு இருக்காமல் ஓப்பன் அப் பண்ண வேண்டிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு டவர் ரிவர்ஸ்ட் கார்டு மூலயமா உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 5 ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 5 ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு வெற்றியும் தோல்வியும் கலந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான சூழல் தான் உங்களுக்கு நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வாக்குவாதத்துலலாம் இன்றைக்கி ஈடுபடாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு வாக்குவாதத்தில் இப்போ ஏற்பட்டிங்கன்னா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு போய் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் எதை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யார்கிட்டையாவது ரொம்ப வாதம் பண்ணி வின் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே அது அந்த வாக்குவாதம் வந்து தேவைதானா, அதால் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா, அதால் வெற்றி பெற்றுட்டிங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸாக தான் போய் முடியும். அதனால் யார்கிட்டையும் இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ ஒரு வெற்றி தோல்வி கலந்த சூழலாக இருக்கும். இவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது சரியா, இவங்கக்கிட்ட சண்டை போடுறது சரியா, இவங்கக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே
யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மூலயமா மகர ராசிக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து கும்ப ராசிக்கு பார்த்தோன்னா டெம்பரன்ஸ் கார்டு வருது. இன்றைக்கி உங்களோட டே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் இன்னர் வாய்ஸ் கொடுக்குறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. உங்களோட எமோஷன்ஸை வந்து இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, எமோஷன்ஸ்க்கு வந்து ஒரு தீனி கிடைக்கிற மாதிரி, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையுங்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கு டெம்பரன்ஸ் கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம்னா சேரியட் கார்டு வந்திருக்கு. சேரியட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கும். வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு படி நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட மன உறுதியால் நீங்கள் வந்து எந்த காரியத்தெல்லாம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து அந்த காரியத்தை நோக்கி இன்றைக்கி நீங்கள் செயல்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தன்னம்பிக்கையோட உங்கள் வேலையில் என்ன தடைகள் வந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கையால் அதெல்லாம் ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த சேரியட் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் என்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் வெற்றி உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் மீனராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி மெசேஜாக இருக்குது. ஸோ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குமான ரீடிங்கும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எது ரீசனேட் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் ராசியோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.